பம்மல் தெற்கிலே செயல் வீரர்கள் கூட்டத்தை இன்று கூட்டியிருக்கின்றோம். ஏற்கனவே ஐயா பாரிவேந்தரால் 2 கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. இப்போது பம்மல் தெற்கிலே நடந்து கொண்டிருக்கிறது. இதுபோல ஒவ்வொரு பகுதியிலும் அனைத்து செயல் வீரர்களையும் சந்தித்து கட்சியின் செயல்பாடுகளை குறித்து ஆலோசனைகளும் எவ்வாறு இந்த தேர்தலை எதிர்கொள்வது என்று அனைவருக்கும் வழிகாட்டுதல் நாங்கள் செய்ய இருக்கின்றோம். அதே போல இந்த மக்களின் குறைகளை கேட்டு அவருக்கு என்ன தேவை, வருங்காலத்தில் இந்த பம்மல் எப்படி இருக்க வேண்டும், பல்லாவரம் எப்படி இருக்க வேண்டும், நாங்கள் பெற்ற 2 தொகுதிகள், ஒன்று பல்லாவரம், இன்னொன்று குன்னம், 2 தொகுதிகளும் ஒரு நல்ல சிறப்பான பகுதியாக மாற்றுவதிலே முனைப்பு காட்டி ஐயா அவர்கள் வழிகாட்டலோடு சிறப்பாக செய்ய காத்திருக்கின்றோம். கண்டிப்பா இருக்குங்க. அது ஐயா அறிவிப்பாங்க. பட் எங்களுடைய பாயிண்ட் என்னன்னா, ஒவ்வொரு தொகுதிக்கும், ஏன்னா இன்னைக்கு தொகுதி அத்தனைக்கும் ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இருக்கும், பகுதியா பிரச்சனை இருக்கும். மொத்தமா நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. அந்த பகுதியோட என்ன பிரச்சனை இருக்கோ அதை கையில கண்டிப்பா எடுப்போம். அதுக்கு தீர்வுகளை கண்டிப்பா காணும். அது மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் எப்படி செயல்படணுமோ அது சரியா செயல்பட்டு முடிப்போம். இல்லைங்க, அந்த மாதிரி சொல்ல முடியாதுங்க. நாங்க சென்னையில கிட்டத்தட்ட ஐயா அவர்கள் சரி, வேட்பாளரும் கிட்டத்தட்ட 30-35 ஆண்டுகளா இதே சென்னையில தான் இருக்கோம். அது நாங்க வெளியால சொல்ல முடியாது. சென்னைங்கிறது இன்னைக்கு செங்கல்பட்டு வரைக்கும் போயிருச்சு. அதனால சென்னையில நான் இந்த இடத்துல தான் இருக்கணும். அவரு எல்லாமே அவர் இங்கதான் இருக்காரு. நம்ம கல்வி நிறுவனம் பக்கத்துல தானே இருக்குது, அங்கதானே அட்வைசரா இருக்காரு. அதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டியது இல்லைங்க. அந்த யோசனைக்கு போனீங்கன்னா நம்ம தேர்தலை நடத்த வேண்டியது இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு, நல்ல கூட்டணி அமைஞ்சிருக்குது. எடப்பாடி அவர் மேல நம்பிக்கை இருக்குது. எங்க கட்சியினுடைய செயல் வீரர்களும் கூட்டணி கட்சியோட செயல் வீரர்களும் நல்லா இருக்காங்க. மக்கள் எங்களை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு ஒரு மாற்றம் வேணும்னு மனசளவு நினைக்கிறாங்க. அது அந்த சூழ்நிலை. இன்னைக்கு சூழ்நிலை களம் மாறி இருக்குது. அன்னைக்கு ஒருத்தர் ஜெயிச்சுட்டாங்கன்னு இன்னைக்கு உடனே ஜெயிச்சுட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு எங்களுக்கு களம் ஃபேவரா இருக்கு, அருமையா இருக்குதுங்க. எல்லாருமே கோஆபரேட்டிவா இருக்காங்க. போற இடங்கள்ல ரொம்ப வரவேற்பு இருக்குது. எந்த குழப்பமும் இல்லை, ரொம்ப தெளிவா இருக்காங்க. அப்படி எல்லாம் யாரையும் நாங்க பார்க்காம இல்ல, அனைவரும் இல்ல. அது பொத்தாம் பொதுவா சொல்றது. இந்நேரம் பார்க்கல, யாரை பார்க்கல, நாங்க யாருக்கு வேண்டாம்னு சொல்லுங்க. எல்லாரையும் பாக்குறோம், அவங்களும் எங்களை பாக்குறாங்க. வேணுங்கிற விதத்துல கோஆபரேட் பண்றாங்க. இன்னைக்கு இவ்வளவு லேட் ஆரம்பிச்சாலும் இவ்வளவு நல்லா பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் என்னுடைய கருத்து. அதே மாதிரி ஆலந்தூர்லயும் பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனா கடந்த ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ராமவன்பரசன் உங்களுக்கு அறிவில்லையான்னு கேட்ட ஒரு பிரேமலதா இன்னைக்கு அவங்க ஆதரிச்சு பிரச்சாரம் பண்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அது அவங்கள கேட்க வேண்டிய கேள்வி. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அரசியல்ல அவங்க எடுக்கிற முடிவுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க இந்த கூட்டணியை சரியா பாக்குறோம். இந்த கூட்டணி சரியா போயிட்டு இருக்கு. இந்த தொகுதிக்கு நீண்ட நாட்களா மினி பஸ் வசதி இல்ல, குறுகிய சாலையில இந்த பெரிய பஸ் போகல அப்படின்னு கோரிக்கை இருக்கு. அது நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு உத்தரவு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா பஸ் வசதி கேட்டா பண்ணி கொடுப்போம். எங்க இல்லைன்றாங்களோ அந்த இடத்துல கண்டிப்பா மினி பஸ் இல்லைன்னா பெரிய பஸ் ரோடுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுப்பாரு. குறைந்தபட்சம் இந்த தொகுதியில கல்வி நிறுவனத்துல இல்ல, கல்வி நிறுவனத்துல நம்ம அதை போய் சொல்ல, அது வேற இது வேறங்க. நம்ம இது ஒரு கூட்டணியில் நிக்கிறோம். இது ஒரு அரசியல் பார்வையா பாருங்க. இவரு எம்எல்ஏவா சேர்ந்தா என்ன செய்வாருன்னு அவர் ஒவ்வொன்றும் செய்வாரு. கண்டிப்பா ஒன்றும் ப்ராப்ளம். கண்டிப்பா நல்லா இருக்குங்க. ஏன்னா என்ன நிதி தேவையோ நாங்க மத்திய அரசு மாநில அரசு பெற்று ஸ்பெஷல் பல்லாவரத்துக்கு நாங்க முயற்சி எடுத்து கண்டிப்பா பெரம்பலூர் பாத்துக்கிட்டீங்கன்னா, பெரம்பலூர்ல ஐயா எம்பியா இருந்தாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு கொரோனா காலம். அன்னைக்கு எம்பி நிதியில பாத்தீங்கன்னா பாதி கூட கொடுக்கல, எல்லாம் குறைச்சிட்டாங்க. நாங்க ஐயா இருந்த போது அவர் பிரதமர்கிட்ட பேசி அந்த நிதியில வாங்குற நிதியில ஒரு பைசா கூட கைய வைக்காம எல்லாத்துக்கும் புக்கு கணக்கு போட்டு ஐயா கொடுத்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா மக்கள்
அத்தனையும் போய் சேர்ந்தது. அது வந்து எந்த குறையும் வைக்க மாட்டோம் நாங்க.